வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ சனிக்கிழமை புரட்டாசி 3வது சனிக்கிழமை தான் கும்பிட்டுருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. அன்னைக்கு காலையில் எழுந்ததும் டீ போட்டு குடிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டேன். எப்போவுமே என்னைக்காவது சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அன்னைக்குமே வீடு பெருக்கிட்டு மாப் போட்டால் தான் அன்னைக்கு டேவே ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இதுவே செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை அப்படின்னா அன்னைக்கு மாப் போட மாட்டேன். அது முன்னாடி நாளே போட்டு வச்சுருவேன். இப்போ ஆயுத பூஜைக்கு புதன்கிழமை அன்னைக்கு தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ஜாமான்லாம் வாஷ் பண்ணி விளக்கு ஏற்றிருந்தேன். ஆனால் பூஜை போடலை. ஏன்னா ஹஸ்பண்ட் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால எங்களால் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண முடியல. விளக்கேற்றி கற்பூரம் மட்டும் காட்டியாச்சு. அதனால இன்னைக்கு திருப்தியாக சாமி கும்பிடணும் அப்படின்றதால என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்தாச்சு. ஸோ சமையல் பார்த்திங்கன்னா அம்மா தான் செய்திருந்தாங்க. ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், தயிர், அதுக்கப்புறமா 3 வகை பொரியல், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், வாழைக்காய், அதுக்கப்புறமா வடை, பாயாசம், அப்பளம். ஸோ இதுதான் செய்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சக்கரை பொங்கலும் செய்திருந்தாங்க. அம்மா சமைக்கிறதால நான் மீதி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்படியே மாற்றி மாற்றி பாப்பாவையும் வச்சுட்டு எல்லாரும் வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பாப்பா கீழே விட்டுட்டு நம்ம வேலை செய்தோம் அப்படின்னா ஒரு இடம் நிற்கிறது இல்லை. ஸோ எல்லாமே போயிட்டு எடுத்துட்டு தள்ளி விட்டுட்டு ஸோ அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பூஜை பொருளுக்காக நான் பித்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் நான் சும்மா அப்படியே விம் ஜெல் போட்டுட்டு அப்படி தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு கையில் வெடிப்பெல்லாம் இருந்தது. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி எரிச்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் விளக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு அது நல்லா தான் இருந்தது. அந்த பிதாம்பரி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக விம் ஜெல் போட்டுட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு நுரை வருது. அதை மட்டுமே நம்ம தேய்ச்சா நுரை வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் ஒரு சந்தனம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜவ்வாது, ஸோ இதெல்லாம் சேர்த்து மஞ்சள் வச்சாச்சு. அதுக்கப்புறமா தாழம்பூ, குங்குமம் இதை தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சாமி படம்லாம் தொடச்சிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். ஸோ நிறையலாம் நான் சாமி படம்லாம் வச்சில்ல, 2 தான். ஏன்னா பூஜை ரூம் எனக்கு ரொம்ப சின்னது. அதில் என்னோட இந்த பூஜை பொருளெல்லாம் வைக்கிறதே கஷ்டம்தான். இதில் என்னால் நிறைய சாமி படம்லாம் வாங்கி வைக்க முடியாது. சரி வேறு எங்கேயாச்சும் நம்ம வீட்டுக்கு போகும்போது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி, அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஸோ இதையும் சேர்த்து அதில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம சாமி ரூமில் ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை ஊற்றி அதை வச்சாச்சு. அதுக்கப்புறமா காமாட்சி அம்மன் விளக்கு இதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா பிள்ளையார் மனையில் தான் நான் இதை வைப்பேன். ஸோ அதில் கொஞ்சமாக பச்சரிசி மேலே ஒரு 5 ரூபா காயின் வச்சு அது மேலே தான் காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பேன். அதுக்கப்புறமா முருகருக்காக பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் அம்மா தேங்காய் உரிச்சிட்டு இருந்தாங்க. அதை வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் நான் அம்மா வீட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பதி போயிட்டு வருவோம். பட் எனக்கு என்னவோ திருப்பதி போகிறது செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அங்கே போயிட்டு வந்தாலே ஏதோ ஒரு கஷ்டம் மாதிரி வருது. அதனாலே நான் திருப்பதி போகிறதில்ல. ஸோ ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். அதுக்கப்புறமா நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் அதே தான் சொன்னாங்க. அதனால் திருப்பதி போகிறதே கிடையாது. பட் என் ஹஸ்பண்டோட ஊர் பார்த்திங்கன்னா சித்தூர் தான். அவ்வளோ கிட்டக்க இருந்து எங்களால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் திருப்பதி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி அமைதியை கொடுக்கும். ஒரு போன 3 வாட்டியுமே என் அப்பாவோட தான் போயிருந்தேன். ஸோ அவர் திருப்பதி நினச்சாலே என் அப்பா ஞாபகம் வருவார். இப்போ எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை. சின்ன குழந்தை மாதிரி கையிலே பிடிச்சிக்கிட்டு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு
அந்த மாதிரி இருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு திருப்பதினாலே அந்த ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி எங்கள் தாத்தாவும் வந்துட்டு பெருமாளுக்காக சேவை செஞ்சவர் தான். காலையில் வந்துட்டு பூஜை பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வாழை இலைலாம் வாங்கிட்டு வர சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பெங்களூர்லேயுமே வந்துட்டு நிறைய பேர் இந்த புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்டுருந்தாங்க போல். இலையே வந்துட்டு கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு ரொம்ப தூரம் போயிட்டு ஸோ கடைசியாக வந்து விற்காமல் இருந்த அந்த வாழையில தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரே ஒரு வாழையில வந்துட்டு நல்லா தான் இருந்தது. எங்களோட வழக்கப்படி வந்து நாங்கள் ஒரே இலை தான் போடுவோம். ஸோ ஏதோ வந்து எங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு போல், அதனால கிடைச்சிது. பிளிங்கிட்லேயும் செக் பண்ணி பார்த்தோம், அதுலேயுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வேலையெல்லாம் சமையலெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாமம் போட்டோம். பாப்பா வந்து இப்போல்லாம் வந்துட்டு நிறைய முடி வளர்ந்ததால் ஸோ முன்னாடி கண்ணில் குத்துது அப்படின்ட்டு அழுகுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு பேண்டு போட்டு விட்டுட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக பாப்பாவுக்கு பூ வச்சு விட்டேன். அதே மாதிரி கிராண்டான ட்ரெஸ் போட்டு விட்டேன். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அழாமல் எப்படியோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி இந்த கிளைமேட்டுக்கு இப்படி எதுவும் அவங்களுக்கு வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல. அங்கே வந்து வெயிலில் போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போவே இதெல்லாம் போட்டு விட்டால் தான் பெருசானாலும் வந்துட்டு இதை போட்டுக்கிறதுக்கு பழக்குவாங்க அப்படின்ட்டு ஸோ அதை வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா நானுமே வந்துட்டு சாரியை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு 3 வீட்டில் இருந்து. ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம செய்து படைச்சிட்டு யாருக்காச்சும் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதோட வந்து பலனை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்குமே இது வந்து கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கும்பிட்ற சனிக்கிழமை. மேரேஜ் ஆன அதே மந்த்தே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். அதனால் அந்த இயர் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே வந்து என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்படியே வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவலையுமே வந்துட்டு நான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ பாப்பா, எனக்கு, என் ஹஸ்பண்டு எல்லாருக்குமே வந்து இது வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை. அதுக்கப்புறமா செப்பு குடத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நாமம் போட்டுட்டு துளசி அதுக்கப்புறமா பூ இதெல்லாம் கட்டிட்டு நான், பாப்பா, ஹஸ்பண்டு 3 பேரும் போயிட்டு ஒரு 3 வீட்டில் வந்துட்டு அரிசி வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த வாங்கிட்டு வந்த அரிசியை பூஜை ரூம்லேயே அப்படியே வச்சுட்டு அடுத்த சனிக்கிழமை 4வது சனிக்கிழமைக்கு எடுத்து அதை சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பூ வாங்கி பெருமாளுக்காக வைக்கணும் அப்படின்ட்டும் நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பூஜைலாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் வந்து வெளியே வச்சு ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு கற்பூரம் காட்டிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சி நீர் விளாவிட்டோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு படையல் தான். அந்த இலையில வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடுமே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி முன்னாடி வந்து ஒரு வெத்தலை பாக்கு, அது மேலே 2 வாழைப்பழம் வச்சு ஃபஸ்ட்டு சாமி முன்னாடி வச்சுடுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெருமாளோட நாமம், அதுக்கப்புறமா சங்கு சக்கரம் இதெல்லாம் வந்துட்டு நாம கட்டி திருச்சனை வச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து சாம்பிராணி காட்டிட்டு ஊதுவத்தி அதையும் ஏற்றி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா படையலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமும் வந்து போட்டுட்டு ஸோ படைச்சி முடிச்சதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு அதை எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு அதை சாப்பிட்டோம். அம்மா தான் வந்து பாப்பாவை வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் என்னால் வந்து கொஞ்சம் வேலைகளை வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அப்படி இல்லைனா வந்துட்டு என்னால் இவ்வளோ வேலையும் வந்துட்டு பார்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கபோர்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் நிறைய இடம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ கபோர்டில் வந்துட்டு பாப்பாவோட துணியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தப்போ எடுத்ததெல்லாம் அப்படியே இருந்தது. அதெல்லாம் வந்து பத்தாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து பத்தாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த புது ட்ரெஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு எங்களோட கபோர்ட்லேயும் வந்துட்டு எல்லாமே மெஸ்ஸி ஆகிடுச்சு. எது இருக்குது இல்லை அப்படின்றதே தெரியல. வந்து பார்த்து ஒழுங்காக வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு பால்கனி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அடுத்தடுத்து வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவேன். ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.